வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 19 இன்றைக்கி திரிபுராவில் கோக் போரக் தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கோக் போரக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜுங்க. இந்த லாங்குவேஜ் திரிபுராவில் அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தினத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த தினம் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மொழி எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா சீன திபெத்தியத்தினுடைய ஒரு பிரிவாக தான் இந்த மொழி வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இதெல்லாம் யார் எங்கே அதிகமாக பேசுகிறாங்கன்னா ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று திரிபுராவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான். சரி, இந்த வங்காளதேசத்தில் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா இந்தியா ஒரு காலத்தில் பாகிஸ்தானோடு சேர்ந்து இருந்தது. பாகிஸ்தான் இந்தியாவோடு சேர்ந்து இருந்தான்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் மறுபடியும் பிரிஞ்சு போச்சு. அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து வங்காளதேசம் பிரிஞ்சு போச்சு. இப்படியே பிரிஞ்சு போய் ஒரு கட்டத்தில் வங்காளதேஷில் இன்றைக்கும் வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இன்றைக்கும் இந்த கோக் போரக் மொழியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, இந்த டே எப்படி சூஸ் பண்ணாங்க, எதுக்காக இது உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவில் என்ன தான் மக்கள் நிறைய பேர் இதை பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட அங்கே இது ஒரு பெரிய அங்கீகாரமான ஒரு மொழியாக இல்லாமல் இருந்தது. அங்கே முழுக்கவும் வந்து வங்காள மொழி தான் பேசப்பட்டிருந்தது. அவங்களுடைய அரசு மொழியாகவுமே வங்காளம் தான் இருந்தது. அப்போ இந்த மொழிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சேர்ந்து செஞ்ச புரட்சியில் கிடைச்ச ஒரு வெற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டே ஆனது. அவங்க தாய்மொழியாகவும் இந்த கோக் போரக் மொழியை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி சூஸ் பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டேக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,95,000 பேர் வந்து இந்த மொழியை பேசுகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தரவு இருக்குது. அதேமாதிரி யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்திலே வந்து அதிகமாக அழிந்து வரக்கூடிய மொழிகளில் இந்த மொழியும் ஒன்றா சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பிரிவுகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த மொழிக்கும் அண்ட் நம்மளுடைய தாய்மொழி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து உன்னதமான ஒரு மொழி தானே. அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து அழிஞ்சிடக்கூடாது, அதை வந்து சிறப்பிக்கணும், அதனுடைய புனிதத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா கோக் போரக் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க திரிபுராவில் ஜனவரி 19. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணியாளர்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி யாருன்னா மீட்பு பணிக்கு வரணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி அவங்கள வந்து சூஸ் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது பார்க்கப்படுது. அண்ட் இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊரில் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா அவங்க ஊரில் அதிகப்படியான இந்த மீட்பு பணியாளர்கள் அப்படின்றது தேவைப்படுறாங்க. நான் ஏற்கனவே வந்து இதே மாதிரியான ஒரு டே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பக்கத்து அண்டை நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய அணுகுலை வெடிப்புனால் ஏற்பட்ட பிரச்சனையிலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக மீட்பு பணியாளர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. அதுக்காக ஒரு டே கொண்டாடினாங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த டேவுமே கூட என்ன இந்த மீட்பு பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குழுக்கள் இருக்கிறாங்க, 6000 இயந்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பெரிய பேரிடர் சமயத்தில் அவங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற ஒரு தரவுகளோடு வச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹை ஸ்கூல்லலாம் வந்து தானாக முன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மீட்பு பணியாளராக இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு செக்ஷன்லாம் கூட வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி 1998 அந்த சமயத்தில் இருந்த ஜனாதிபதி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 19. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காசா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. காசா அப்படின்றது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு எதுக்கு ஈரான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வரலாறு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத ரீதியான பிரச்சனை அதிகம் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அதாவது அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் அப்படின்றது இந்த ஜீசஸ் கிறிஸ்ட் அவர்கள் வந்து பிறந்த இடமா கூட அந்த பகுதி தான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யூதர்கள் அதிகமாக அந்த பகுதியில் இருந்தாங்க, அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களும் இருந்தாங்க. இதெல்லாம் பிரிஞ்சு வந்த அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பகுதிகள் வந்து முஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து யூதர்கள் அதிகமாக அங்கே தங்கி இருக்கும்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதி வந்து ஒரு சுதந்திரமான ஒரு பகுதியாக 1948 அறிவிக்கிறாங்க. அதாவது யூதர்கள் மற்றும் அரேபியர்களுக்கான சுதந்திர பகுதின்னு இப்படி அறிவிக்கும்போது அது எப்படி ஒரு இஸ்லாமிய நாட்டில் வந்து யூதர்கள் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு அது வந்து ஏற்றுக்க முடியாமல் மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சில சர்ச்சைகள் ஏற்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா 2 தரப்பில் சார்ந்தவங்களுமே வந்து குடியேற்றங்கள் அந்த பகுதியில் நிகழ 1967 பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி 6 நாள் போராக மாறுது. இப்படியே போர்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2011 பாலஸ்தீன் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து ஐக்கிய நாடுகளோடு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. அதே சமயத்தில் 2013 என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து மற்ற குழுக்கள் எல்லாமே இதுக்கு ஆதரவும் தெரிவித்தாங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் இருக்கக்கூடியவங்க இது பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகுனா இப்போ பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு பஞ்சாயத்தில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்குன்றதுனால தான் பாலஸ்தீனம் இப்படி பண்ணுச்சு. கிறிஸ்டியானிட்டி அப்படின்றதுனுடைய பேஸே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வந்து பிறந்தார் அப்படின்றது பெத்லஹேமில் பிறந்தாங்க அப்படின்றது. பெத்லஹேம்ன்றது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய அமைதியாகவும் அன்பையும் காட்டின நபர் ஜீசஸ் கிறிஸ்து.
அவர் இருந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒன்று தான்ப்பா. இப்படி பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து இந்த போர்கள் நடந்துட்டு இருந்த ஒரு சமயம் பார்த்திங்கன்னா, ஒரு சமயத்தில் ஹமாஸ் அப்படின்ற ஒரு பெரிய பிரிவு, நம்ம கூட அதிகமாக நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹமாஸ் தாக்குதல் குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்து சடனாக ஒரு நாள் வந்து தாக்குதல் நிறுத்தின அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட டே தான் பார்த்திங்கன்னா இந்த காசா டே. அமைதி நிலவுன அந்த ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக ஈரான் தானே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இந்த ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமைதியை வந்து அவங்களுக்கு கொடுத்ததா நினச்சி ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா காசா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரான் ஜனவரி 19. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபெட்டிஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்காவில் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி உலகம் முழுக்க யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்களோ அவங்களாம் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சமயத்தில் படித்தப்போ பயங்கர ஆச்சரியம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆண் பெண் அப்படின்ற 2 விதமான பாலினம். ஆனால் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 விதமான பாலினம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தகவலை படித்தா அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. காதல் அப்படின்றது ஒரு பொருள் மேலேயும் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க தங்களுக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி ஆசையிலையும் ஆர்வத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த பிறழ்வு மூலமாக எங்களையும் மனுஷங்க இல்லை அப்படின்னு ஒதுக்கக்கூடியவங்களை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒருத்தனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தினம். ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாருமே ஒற்றுமையை காட்டணுன்றதுக்காக இந்த நாளில் வந்து பர்பிள் கலரை வந்து போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு டேவாக தான் அவங்களுடைய குழுக்களை ஒரு மற்ற மனிதர்களோடு சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபெட்டிஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 19. நடந்துட்டு இருக்கிறது நடக்க போகிறது எல்லாமே இறைவனுடைய செயல் தான். அப்படின்னா இத்தனை மக்களை படைச்சி இவ்வளவு போர்களை கொடுத்து இத்தனை பேருங்களுடைய அழிவை பார்க்க வச்சு நிறைய குழந்தைகளுடைய கண்ணீரை பார்க்க வச்சு அந்த கடவுள் அநாகரிகமான அசுரனாக தான் தெரியுது என்னுடைய பார்வைக்கு. மறுபடியும் எங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிற அது வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.